இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற அளவிற்கு சமூக நீதி பிரதிநிதித்துவம் வேறு எந்த உயர் நீதிமன்றத்திலும் கிடையாது, உச்ச நீதிமன்றத்தில் கூட கிடையாது. இதற்கு விதை போட்டது பெரியார். அதற்கு இணையாக ஒரு விதையை போட்டவர் கலைஞர். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். அவர் அதிகாரிகளை பற்றி சொல்லுகிற போது ஒரு முறை சொன்னார், அவர்கள் காக்கா கூட்டம் போன்றவர்கள், அதிகாரம் இருந்தால் வருவார்கள், அதிகாரம் இல்லை என்றால் போய்விடுவார்கள். அப்போ அதிகார வர்க்கத்தை கலைஞர் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார். அவர் அதிகாரிகளை ரொம்ப பெரிதாக மாற்றுவதோ இல்லது இந்த போன்ற அதிகாரி தான் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதிகாரத்துல ஒரே ஒரு விஷயம் பண்ணார், ஒவ்வொருவருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டுன்னு ஒண்ணு உண்டு. அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ல உயர் அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவர் கீழே இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பெண்களை போடுகிற ஒரு முறை இருந்தது. இப்ப நீங்க தான் ஒரு உயர் அதிகாரி, நாங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 3 உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எங்களுடைய ப்ரமோஷனை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, உங்களுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்து. அதெல்லாம் கலைஞர் ரொம்ப நுட்பமா தூக்கி விட்டார். பிறகு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாருல, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்படி அள்ளி கொடுத்தாருல, அதெல்லாம் ஒரு நுண்ட அரசியல் இல்லையா? கலைஞருக்கு நிர்வாகம்னா தமிழ்நாட்டு நிர்வாகம் மட்டும் இல்ல, டெல்லியினுடைய அதிகார பலம் என்ன அப்படிங்கிறது கலைஞருக்கு. இதுதான் டெல்லிங்கிறது ஒரு பெரிய அதிகார மையம். இரண்டாவது, கலைஞருக்கு அதிகாரம்னா என்ன, அதனுடைய வலிமை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன எப்போதுமே ஆளுநரே கொடியேற்றிட்டு இருக்காங்க, ஏன் முதலமைச்சர் ஏன் கொடியேற்ற கூடாது அப்படின்னு ஒரு உரிமை. அப்புறம் அவர் ஒவ்வொரு கமிட்டி, நீங்க இன்றைக்கு இந்த அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கு அரசியல் சாசனத்திய இந்திய இடுக்குகளை படிப்பதற்கு. ஆனால் ராஜமன்னார் கமிட்டி போட்டாரு. ராஜமன்னார் கமிட்டி போட்டது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அவர் அரசியல் சாசனத்தை புரிந்து கொண்டு நிர்வாகத்தை புரிந்து கொண்டு அவர் செயல்பட்டு இருந்தா இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்க முடியும். ஆக